எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் மாநில தலைவர் நயனார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த போஸ்டிங் கொடுத்ததுக்கு இதை நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் கம் as a surprise to me. தேர்தல் வரப்போது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துட்டு நம்ம கட்சியுடைய வேலைகள் எப்படி செய்யணும், பிரதமர் மோடி அவர்களுடைய பார்வையில் இன்றைக்கி நாடு எந்த அளவுக்கு ஒரு முன்னேறி இருக்குது, அது எல்லாத்தையும் நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும், இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்க முடியும், அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஜெண்டா இருக்க போகுது. அதே மாதிரி பூத் லெவலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியும், மக்களுடைய நம்பிக்கை பெறணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு இருக்குது. ஸோ டைம் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். கடந்த முறை 1000 விளக்கில் போட்டியிருந்தீங்க, இப்போ மாநில துணைத் தலைவராக இருக்கும். தேர்தலுக்காக முக்கியமான உங்களோட பரப்புரையும் இருக்கும், பாஜகவோட கொள்கையும் கொண்டு போவீங்க. இந்த முறையும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்குண்டான விஷயத்தையும் நோக்கி செயல்படுறீங்களா? சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன பொறுப்பு வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி 1000 விளக்கில் 2021 1000 விளக்கில் எனக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி செப்பாக் ட்ரிப்ளிகேனில் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் பீக் ஆஃப் கோவிட் அப்போது. திடீர்னு இல்லை நீங்கள் 1000 விளக்கில் நீங்கள் போட்டியிட போகிறீங்கன்னு சொன்னாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்கன்னு அப்படி சொல்லும்போது வேலை செஞ்சுட்டே இருப்போம். எப்போ எங்கேருந்து என்ன பொறுப்பு வரும்னு தெரியாது. ஸோ அடுத்த வருஷம் 2026 மறுபடி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அது எனக்கு தெரியல. அது முக்கியம் கிடையாது. எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியகர்த்தா, பாஜகவோட காரியகர்த்தா தான் நாங்கள் எங்களை சொல்லிக்கிறோம். பாஜகவோட காரியகர்த்தா இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களோ அது மட்டும் நாங்கள் நோக்கி அது மட்டும் செயல்படுவோம், அது மட்டும் தான் செஞ்சிட்ருப்போம். மீதியெல்லாம் என்ன யாருக்கு என்ன வரணும்னா அது வரட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முக்கியமாக மாநில தலைவராக துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அடுத்த வர காலகட்டத்தில் உங்களோட முக்கியமாக பாஜகவை தமிழகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஸ்பெஷலாக கையெடுக்கதான் இருக்கீங்க மேடம்? இது மாநில தலைவர் அவர்கள் தான் பிரித்து கொடுக்கணும் எங்களுக்கு யாருக்கு என்ன பொறுப்பு இருக்குது. ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக துணைத் தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிச்சயமாக மற்ற எல்லாரும் இருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன வேலை இருக்கோ, எந்த தொகுதி பிரித்து கொடுப்பாங்க, அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்கள், பாஜகவுடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா இருக்குது. ஸோ இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியாவை திரும்பி பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு, நம்ம நாடு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவுடைய நல்ல திட்டங்கள். அப்படி இருக்கும்போது அந்த திட்டங்கள் தமிழகத்துக்கு மட்டும் ஏன் திமுக கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, ஏன் மக்கள்கிட்ட சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க, அதுதான் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க, எங்களுக்கு நிதி வரல, இது வரல, அது வரல. ஆனால் இது வரைக்கும் கொடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது. ஸோ எங்கே பாஜக பிரதமர் மோடியோடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால ஐயோ மக்களுக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சிடும். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழகத்தில் எதுவுமே நடக்கலை, எல்லாமே வெறும் ஊழல் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணுங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு யாருக்குமே எந்த பாதுகாப்பும் இல்லை. டெய்லி ஒரு பிரச்சனை நம்ம தமிழகத்தில் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ட்ரக்ஸ் மெனஸ் இருக்கட்டும், இல்லைன்னா கள்ளச்சாராயம் இருக்கட்டும், இல்லைன்னா பெண்களுக்கு எதிரான எல்லா கொடுமைகள் இருக்கட்டும், எல்லாமே நடக்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கண்ணில் ஒரு கட்டிட்டு இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல் இஸ் வெல்னு அப்படி ஒரு சினிமா டயலாக் சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே ஒரு வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா இந்தியா பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் தமிழகத்தில் இருக்கேன், தமிழகத்தை தான் என்னுடைய மாநிலம் நான் சொல்லும்போது இந்த மாநிலம் ஏன் இந்தியா முழுவதும் ஒரு தனிப்பட்ட மாநிலமாக ஏன் தெரியுது, இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஏன் இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த நம்மளுடைய மாநிலம் கண்டிப்பாக முன்னேறணும். ஒரு நிச்சயமாக இந்தியா முழுவதும் சொல்லும்போது இந்தியாவில் மிக சிறந்த மாநிலம் தமிழகம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் நட்டாஜி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்கள் மத்தியில் எப்படி போய் சொல்ல போகிறோம், அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க் இருக்க போகுது. முக்கியமாக சினிமா துறையில் எதிர்க்கிறதுல நடிகர் விஜயும் தனியாக கட்சியாக ஆரம்பித்து பாஜகவோட கொள்கையை எதிர்த்துட்டு வராரு. நீங்களும் தேசிய அளவிலும் சரி ஒரு சினிமா துறையை சேர்ந்து பாஜகவில் முக்கியமாக கவனிக்க போகிற நபர். ஸோ உங்களுக்கு நேருக்கு நேராக உங்களோட பதில் அவருக்கு உண்டானதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ நடிகர் விஜய் பாஜகவோட கொள்கையை எதிர்க்கிற இந்த நிலையில் உங்களை மாநில தலைவராக போட்டிருக்காங்க. நீங்கள் அவருக்கு, உங்கள் கட்சியை எதிர்க்கிற அவருக்கு என்ன மாதிரியான பதிலை சொல்கிறீங்க? பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வேலையை மட்டும் செஞ்சாக்கா மக்கள் தானாக பதில் கொடுத்துருவாங்க. விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. முதல் தேர்தல் கூட அவர் சந்திச்சதே கிடையாது. இன்றைக்கி தான் ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும்
மக்கள் வந்து நான் தான் கட்சியில் சேர்க்கணும்னு ஒரு டிரைவ் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெளியிலேருந்து இது நடக்கல, அது நடக்கல, விரல் நீட்டி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தலில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு அவர் தயாராக இருக்கிறதுனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருடங்களாக எனக்கு விஜய் நல்லாவே தெரியும். என் தம்பி அப்படி தான் நான் விஜயை சொல்லுவேன். அவரும் என்னை பார்க்கும்போது தீதி அப்படி தான் சொல்வார். ஸோ என் தம்பி முறையில் அவர் இருக்கார். எதிர்க்கட்சியில் வேறு கட்சியில் இருந்தாலும் சொந்தமான ஒரு கட்சி எங்களை எதிர்க்கிற அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவர் மேலே இருக்கிறது மரியாதை, அன்பு அது அப்படியே இருக்கும். அவர் வந்து இப்போ தான் இறங்கியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை நாளைக்கு பார்ப்போம். முக்கியமாக நிறைய பேருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சில முக்கியமான நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படாததை இப்போ வந்து அதில் இந்த பொறுப்பு கொடுக்கறத சேர்த்துக்கிறாங்க. முக்கியமாக ராதிகா சரத்குமார் மற்றும் அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்படலை. அதே நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து வந்த விஜயதானே இவங்கெல்லாம் கொடுக்கப்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சு இப்போ இந்த பொறுப்புகளை கொடுக்கப்பட்டதை பார்க்குறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் கண்டிப்பாக இது விஷயத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. மேலிடத்துல வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு முக்கிய போஸ்டிங் கொடுக்கணும், ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அது வந்து இனிமே தான் கொடுக்கப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை பேர் வந்து எங்களை நம்பி இங்கே வந்தவங்க. சரத்குமார் அவர்கள் இருக்கட்டும், ராதிகா அவர்கள் இருக்கட்டும், இல்லை விஜயதரணி அவர்கள் இருக்கட்டும், எல்லாரும் வந்து பாஜகவில் மட்டும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. ஏன்னா கட்சிக்காக உழைக்கணும் அந்த நம்பிக்கை. ஏன்னா ஒரு தேசத்துடைய முன்னேற்றம் பார்க்கும்போது பாஜகவில் மட்டும்தான் முடியும், பிரதமர் மோடினால் மட்டும்தான் முடியும்னா ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும்னா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.